எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்து ஒரு விஷயத்த பத்தி பேசலான்னு தான் வந்திருக்கேன். இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப ட்ரெண்டிங்கில போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது ட்ரெண்டா ஆக்கணும்னு நெனச்சவங்களுக்கு, அது தப்பான ஒரு டிசிஷனா போச்சு. என்னன்னா, தீபக் அப்புறம் ஷிம்ஜிதா முஸ்தஃபாங்கிறவங்க கேரளால ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. தீபக்ங்கிறவர் வந்து சாதாரணமா வேலைக்கு போயிட்டு, நார்மலா வந்து அ பஸ்ல ஏறி ட்ராவல் பண்ண ஒருத்தர். இவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு வைரல் ஆகணுன்ற ஒரு நோக்கத்தோட பண்ண விஷயமா தான் இப்போ வந்து தெரியுது. அ ஏன்னா எவிடன்ஸோட தான் சொல்றாங்க. இப்போ வந்து அந்த பையனூருங்கிற ஊருக்கும், இவங்க வந்து ட்ராவல் பண்ணி வந்த அந்த ஒரு இடத்துக்கும் ஒரு 4 நிமிஷம் தான் இருக்கு. ஆனா இவங்க வச்சிருக்கிற வீடியோ வந்து 8 நிமிஷம் எடுத்திருக்கிறதா சொல்றாங்க. இவங்க பையனூர்ல தான் இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த பையனூர்லேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் ட்ராவல் பண்றது வந்து 4 நிமிஷம் அப்படி சொல்றாங்க. ஆனா இவங்க கிட்டத்தட்ட 7 கிளிப்ஸ் வச்சிருக்காங்க. இத்தன தடவை ஒரு விஷயத்த எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. டக்குனு இப்போ நம்ம பொம்பளைங்களா இருந்தாச்சுன்னா, சடன் ரியாக்ஷன் தான் வரும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு மிஸ்பிஹேவ் நடக்குது அப்படின்னா, நமக்கு டக்குனு முகத்துல ஒரு கோவம் வரும், ஒரு ஆத்திரம் வரும். என்னடா இவன பண்ணலாம்? நம்மளால தனியா எதுவும் பண்ண முடியாதுன்னு பக்கத்துல யார்ட்டயாவது சொல்லலாமா? இல்ல அ நம்மளே செருப்ப கழட்டி அடிக்கலாமா? இல்லாட்டினா தகாத வார்த்தைகளால நம்ம திட்டுவோம். இல்லையா? டக்குன்னு ஒரு ரியாக்ஷனா அப்படித்தான் பண்ணுவோம். இவங்க வந்து ஒரு பிஹேவ் நடக்குது அப்படின்னா. ஆக்சுவலா வந்து இந்த பொண்ணு அந்த மாரிலாம் எதுவுமே பண்ணாம, வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றதிலே குறியா இருக்காங்க. இதிலேயே நமக்கு தெரியுது ஒரு ரீச்சுக்காக, ட்ரெண்டிங்குக்காக பண்றதுன்னு. நம்ம இப்போ சோஷியல் மீடியால எப்படி நடக்குது அப்டின்னா, அ ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் போட்டோம்னா, கண்டிப்பா ரீச் வராது. நெகட்டிவ் விஷயங்கள் தான் ஒரு ரீச் கொண்டு வருது. அதனாலேயே நெறைய பேரோட மைண்ட் செட் என்னாச்சுன்னா, என்னவாவது பண்ணியாவது நம்ம ரீச் ஆயிடணும், ட்ரெண்டிங்கில வந்துரணும். அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்னா நெகட்டிவா தான் ஜாஸ்தியா பண்றாங்க. நம்ம இப்போ எல்லாருக்குமே தெரியுமே, நம்ம ஒரு விஷயம் வெளியில வருது அப்படின்னா, நெகட்டிவ் விஷயங்கள் தான் பாசிட்டிவான விஷயத்த விட நெகட்டிவ் விஷயங்கள் தான் நெறைய வந்து நமக்கு ட்ரெண்டிங்கில, ரீச்ல வருது. நல்ல விஷயமா பேசுறதெல்லாம் கூட அவ்வளவா யாருமே பார்க்க மாட்டாங்க. அ இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்போது, உண்மையிலே ஒரு விஷயம் தவறுதலா இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு நேருதுன்னா, இனிமே அந்த பொண்ண எப்படி வெளியில சொல்ல முடியும்? சொன்னாலுமே எல்லாருமே நம்பவும் மாட்டாங்க. இல்லையா? அந்த ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலா தப்பு பண்ணவங்கள விட்டுட்டு, தப்பு பண்ணாத ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நேர்ந்து, அந்த மனுஷன் இப்ப உயிரோடவே இல்ல. அவங்க அப்பா, அம்மாவுக்கு ஒரே பையன். அப்படி அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு அத்தாணியா இருந்தவர, போய் இந்த மாதிரி ஒரு விஷயத்துல மாட்ட விட்டு, அவருக்கு ஏன் பெண்களுக்கு மட்டும் தான் மானம், மரியாதைலாம் இருக்கா? ஆண்களுக்கு இல்லையா? இந்த மாரிலாம் தேவையில்லாத ஒரு காரணத்துக்காக பண்ணும்போது தான் நமக்கு கோவம் வர்றதேவும். பெண்களுக்கு நெறைய நடக்குது. ஏன் எனக்கு கூட வந்து நான் சின்ன பிள்ளையில இங்கேருந்து கேரளாவுக்கு ட்ராவல் பண்ணும்போது, பின்னாடி இருந்து சொரண்டுன மாதிரிலாம் நடந்திருக்கு. அப்ப நான் டக்குன்னு எந்திரிச்சு கண்டக்டர்ட்ட தான் சொன்னேன். கண்டக்டர்ட்ட சொன்னோனே, "இவரு பின்னாடி இருந்து கொஞ்சம் மாறி உட்கார சொல்லுங்க சார். தேவையில்லாம இது பண்றாங்க சார்." அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேவும் அவர எழுப்பி பின்னாடி கொண்டு போய் உட்கார வச்சாங்க. அவ்வளோ சீட் இருந்துமே எனக்கு பின்னாடி வந்து உட்காந்துருக்காங்க. இதே மாரி நெறைய தடவ நடந்திருக்கு. அப்பலாம் நான் டக்குனு தான் ரியாக்ட் பண்ணியிருக்கேனே ஒழிய, இப்ப நம்ம ஃபோன் எடுத்து பார்க்குறோம் இல்லாட்டினா, கொஞ்ச நேரம் இவர் சொரண்டட்டும் அப்படின்ற மாதிரிலாம் உட்காந்தது கிடையாது. அ அப்படி இல்லையா, சொல்லாம நான் வந்து சேஃப்டி பின் யூஸ் பண்ணியிருக்கேன். 2 தடவ நான் சேஃப்டி பின் வச்சு, இந்த மாரி நடக்கும்போது கைய கிழிச்சு விட்டுருக்கேன். விரல கிழிச்சு விட்டுருக்கேன். அந்த மாரிலாம் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து நம்மளோட சேஃப்டி முக்கியம் அப்படின்னு நெனைச்சோம்னா, நம்ம கொஞ்சம் தற்காப்பு கலைகள தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது தான். அதுவும் இல்லாம, நம்ம வந்து டக்குனு நம்மளால ஒரு பயம், நம்மள வந்து சொன்னோம்னா ஏதாவது நெனைப்பாங்களா? அந்த மாரி யோசிக்காம, டக்குனு உங்களால வந்து எதிர்த்து நிக்க முடியலைன்னா, கண்டக்டரோ, டிரைவரோ யார்ட்டனாலும் சொல்லுங்க. இல்லாட்டி பக்கத்துல இருக்கிறவங்கட்டயாவது சொல்லணும். அத விட்டுட்டு இப்படி வீடியோ பிடிச்சு போட்டேன்னா, என்ன நியாயம் கிடைக்கும்னு நெனைக்கிறீங்க? இல்லாட்டி கம்ப்ளைண்ட் பண்ணணும். உடனே நடவடிக்கை எடுக்கணும்னா, நம்ம அந்த பஸ்ஸுக்குள்ள இருக்கோமா? எங்க நமக்கு நடக்குதோ, அந்த இடத்துல கொஞ்சம் சத்தமா சொல்லிக் கூட, "என்ன பண்ற?" அப்படின்னு ஒரு சத்தம் விட்டோம்னா கூட, எல்லாரும் நம்மள திரும்பி பார்ப்பாங்க. இல்லையா? தனியா நம்மளால எதுவும் பண்ண முடியாத இடத்துல நம்ம அப்படி பண்ணலாம். இல்ல அதுக்கு அடுத்த நடவடிக்கை என்னன்னா, நம்ம வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த பொண்ணு இது 2மே பண்ணல. பண்ணாம வீடியோ எடுத்து வச்சதுனால தான், அதுல சின்ன கொஞ்சம் உண்மை இருந்தா கூட, எல்லாருமே இப்ப அந்த பையன் இறந்து போனதுனால, அ எல்லாமே மொத்தமா திரும்பிக்கிட்டாங்க. ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் அவங்க தப்பா பிஹேவ் பண்ணாங்களா? இல்ல நார்மலா தான் இருந்துச்சா? என்னங்கிறது ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். இல்லையா? இப்போ கிட்டத்தட்ட அந்த வீடியோ பார்த்ததுல, நானே இங்க வீடியோ வச்சிருக்கேன். வீடியோல பார்த்தாலே தெரியும். அந்த பொண்ணு வேணும்னே போய் உரசுன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் கண்ணோட்டம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அதான் சொல்லுவாங்கல்ல, அம்மாவ அடிச்சா கூட 2 பக்கம் இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி தான்.
நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிறது ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அ இந்த பையன் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கையில ஒரு பேக்க வச்சுக்கிட்டு, இந்த பக்கம் கைய வச்சு கையில ஏதோ மொபைல் பார்க்குற மாரி தான் ஃபர்ஸ்ட் அந்த வீடியோல இருக்கும். அதுக்கப்புறம் தான் திரும்பி இந்த பொண்ணே ஆங்கிள் வேற மாதிரி நின்னு, அந்த பையன் கிளம்பி நடந்து போறப்போ, அ கையில இடிச்ச மாரி தான் இருக்கு. கையில இடிச்ச மாதிரி இருக்கு. அது தற்செயலா நம்ம இப்ப அந்த ஒரு கையில நல்ல வெயிட்டான பேக் வச்சுக்கிட்டு, இன்னொரு கையில ஃபோனோ சம்திங் ஏதோ வச்சிருக்கும்போது, நம்ம வந்து நார்மலா வந்து கைய எடுக்கும்போது, இப்போ நின்னுட்டு இருக்கோம். டக்குன்னு திரும்பும்போது கை பட்டுருக்கலாம். ஆனா வந்து அது வேணும்னே பண்ண மாதிரி கண்டிப்பா எனக்கு அது தோணவே இல்ல. உங்களுக்கு யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படி தோணுதா? இல்ல இந்த மாரி விஷயங்கள்ல என்ன சொல்லலாம்? அ என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க நினைக்கிறீங்கன்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நாள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லது. இது மாரி விஷயங்கள் நெறைய நான் வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே நன்றி. இந்த விஷயம் ஒரு 2, 3 நாளா வந்து நடந்துட்டு இருக்கு. போன வெள்ளிக்கிழமையில நடந்த சம்பவத்த நமக்கு ஞாயித்துக்கிழமை தான் இதெல்லாம் வெளியில வருது. இந்த மாரி விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ வைரல் ஆயி 2 மில்லியன் எல்லாம் போன உடனேவும், அ அ இவங்களுக்கு எதிரா வந்து அந்த பொண்ணுக்கு ஷிம்ஜிதாங்கிற பொண்ணுக்கு எதிரா வருது அப்படின்னு உடனே அவங்களோட அக்கவுண்ட் எல்லாமே மாயமா மறைஞ்சு போச்சு. நம்ம ஒரு விஷயம் நம்மகிட்ட நியாயம் இருக்குன்னா, நம்ம அந்த மாரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நேரா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு, ஸ்டெடியா நின்னுட்டு, அ எங்கேயும் போய் அ மறைய வேண்டிய அவசியம் கிடையாது. நேரா நின்னு, ஆமா எனக்கு இது நடந்துச்சு. நான் சொன்னது உண்மைன்னு ஏன் அவங்க பேசலன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே நடந்துச்சுன்னு சொல்லி தான் இப்ப வரைக்கும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க 14 நாளைக்கு. இப்பயுமே அவங்க மொழியெல்லாம் மாத்தலன்னு சொல்றாங்க. அதாவது வாக்குமூலம் குடுத்தது. மாத்தலைன்னு சொல்றாங்க. இப்ப வரைக்கும் அவங்க அப்படி ஒரு ஸ்டாண்ட்ல இருந்திருந்தாங்கன்னா, இவங்க மறைஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இந்த 2 நாளா அவங்கள காணோம். போலீஸா தான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தவங்கள கூட்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி நம்மகிட்ட நியாயமும், அ எவிடன்ஸும் கரெக்ட்டா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து ஒளிய வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க தைரியமா நின்னு பேசியிருந்திருக்கலாம். அப்படி அவங்க போய் வீடியோஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு, அவங்களோட Instagram ஐடி எல்லாம் பிரைவேட் ஆக்குன உடனே தான் எல்லாருக்குமே அவங்க மேல சந்தேகமும் வந்துருச்சு. இவங்க அப்போ ஒரு ட்ரெண்டுக்காக, ரீச்சுக்காக பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. அதனால பெண்கள் வந்து அந்த இடத்திலேயே மேக்ஸிமம் வந்து அ எதிர்த்து நிக்க பாருங்க. உடனே கம்ப்ளைண்ட் பண்ண பாருங்க. இந்த விஷயங்கள்லாம் என்னோட தனிப்பட்ட நான் மலையாளம் வீடியோஸ் போடும்போது நெறைய பேர் கேட்டாங்க. இது என்ன விஷயம்? என்ன ஆச்சு? அந்த மாரிலாம் கேட்டிருந்தாங்க. அதனால தான் சரி இதுக்காக ஒரு தமிழ் வீடியோ போடுவோம், அப்படின்றதுக்காக பண்ணேன். இப்போ கடைசியா அவங்கள அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இனிமே தான் சட்டம் என்ன பண்ணுங்கிறது இருக்கும். ஆனா வந்து ரொம்ப ஒரு அவங்க வெளியில வர மாதிரி இருக்கக்கூடிய, ஜாமீன் கிடைக்கக்கூடியது மாதிரி அ விஷயங்கள் தான் அதில எழுதி சேர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அ இருந்தாலும் ஒரு உயிர் போயிடுச்சு இல்லையா? உண்மையோ பொய்யோ 2 பேர் சைட்லயுமே தப்பு தான். அவர் வந்து உயிர மாய்ச்சிருக்க கூடாது. இவங்க இந்த மாதிரி வீடியோ எடுத்து தப்பான ஒரு விஷயத்த பரப்பியிருக்க கூடாது. இல்லையா? இதில நெறைய பெண்கள் வந்து ஏன் அந்த பொண்ண இந்த மாரி கூட்டு வந்தீங்க? அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு மேல இந்த மாரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது, அந்த பையன இழுத்துட்டு வாங்க அப்படின்லாம் பேசுறது இதே பெண்கள் தான். இந்த இடத்துல இவங்க தப்பு பண்ணலன்றக்கப்போ, நமக்கு எவிடன்ஸாவே வந்திருக்கு. அதுவும் இல்லாம சிசிடிவி கேமரா வந்து பஸ்ல இருக்கிறவங்களோட இதுலயுமே பார்த்துருக்காங்க. அதுலயுமே ஒண்ணுமே இல்லங்க. அதிலயே ஒண்ணுமே இல்லாத போது, நம்ம வந்து எப்படி அவங்கள வந்து தப்புன்னு சொல்ல முடியும்? அது த யாருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது ங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்லணும். ஆணோ, பெண்ணோ. இப்போ தப்பு நடந்து கடைசில ஒரு உயிர் போயிடுச்சு இல்லையா? இது மாரி விஷயங்கள் நடக்காம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பும் கூட தான். தேவையில்லாத இடத்துல ஒரு ஆள் வீடியோ எடுக்குறாங்கன்னா, நம்மளோட கன்சர்ன் இல்லாம வீடியோ எடுக்குறாங்க, "என்ன எடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதுவும் சட்டபூர்வமான விஷயம் தான். யார்ட்டயுமே கேட்டுட்டு வீடியோலாம் எடுக்கிறது தான் ரொம்ப நல்லது. நம்மலாம் வீடியோ எடுக்கும்போது அந்த மாரி "உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையே?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் நம்மலாம் வீடியோ எடுப்போம் மேக்ஸிமம். இல்லாட்டி நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ள தான் நம்ம வீடியோ எடுப்போம். வெளிலலாம் போம்போது எடுக்கிறோம்னா, மேக்ஸிமம் பேக்ல இருந்து எடுக்கிற மாரி தான் எடுப்போம். ஃபேஸ் வந்து மேக்ஸிமம் காட்ட மாட்டோம். அந்த மாரிலாம் பண்றது நல்லது. இனிமே இந்த மாரி தப்புக்கள் நடக்காம இருக்கும்னு நம்ப வேண்டியது தான். சரி. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ.